குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம பார்க்க இருக்கக்கூடிய புது வகையான ஆசனம் பேலன்சிங் டைப் ஆஃப் ஆசனாஸ்ல வரக்கூடிய ஆசனம். பேலன்சிங் டைப்ல இது லெக் பேலன்சிங் ஆசனாஸ் வகையில் வரும். பேலன்சிங் டைப் ஆஃப் ஆசனாஸை குழந்தைகள் ரொம்ப விருப்பமா செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகை பேலன்சிங் டைப் ஆஃப் ஆசனாஸ் குழந்தைகளுடைய கவன சக்தி அதிகரிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வகை ஆசனங்களை தொடர்ச்சியாக செய்து வரும்போது குழந்தைகளுடைய மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் பவர் அண்ட் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பவர்னஸ் எல்லாமே குறைஞ்சு ஆரோக்கியமான ஒரு படிப்பினையை இந்த ஆசனம் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆசனத்தை நம்ம வரும் பார்க்க இருக்கிறோம். வாங்க அந்த ஆசனத்தையும் அதனுடைய பிரிவுநிலை ஆசனங்களும் அதுக்கு உதவி பெறக்கூடிய சில உடல் தரவு பயிற்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் துலாங்குலாசனம் என்று அழைக்கக்கூடிய வைட் பிரிட்ஜ் போஸ். தமிழ்ல இதனை தராசு ஆசனம் சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த ஆசனத்துடைய முக்கியமான இறுதி நிலையில நாம உடனுடைய மொத்த எடையும் நம்முடைய ஃப்ரண்ட் ஃபுட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணி கீழே விழாம நம்ம பார்த்துக்கிறோம். இதனால உங்களுடைய உடலும் மனமும் எந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சு செயல்படுதோ அந்த அளவுக்கு இந்த ஆசனம் ரொம்ப நல்லா வரும். இது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் மற்றும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆசனத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமா உங்களுடைய 2 கால்களையும் மடிச்சு உங்களுடைய கால் பாதங்களை உங்களுடைய தொடையினுடைய அருகாமையில பிளேஸ் பண்ணுங்க. 2 காலினுடைய கட்டை விரல்களும் ஒட்டியவாறு இருந்தது ரொம்ப நல்லது. பின்பு நிதானமாக உங்க கைகளை ஊன்றி உங்களுடைய மொத்த எடையும் உங்களுடைய பாதத்தின் மேல கொடுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய ஹீல் பாயிண்ட்டை ரைஸ் அப் பண்ணி உங்களுடைய மொத்த உடலுடைய எடையும் உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட்ல பேலன்ஸ் பண்றபடி பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட் மற்றும் உங்களுடைய டன் டூஸ், அதாவது 10 கால் விரல்களும் சேர்ந்த நிலையில இருக்கு. இந்த நேரத்தில் முட்டியும் சேர்ந்த நிலையில இருக்கு. இந்த பொசிஷன்ல உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா உங்க ஹேண்ட்ஸை தரையில படும்படியே நீங்க வச்சுக்கலாம். ஓரிரு நாட்கள் கழிச்சு நீங்க கைகளை தூக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த பொசிஷனுக்கு அப்புறமா நீங்க நிதானமா மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே கைகளை நேரா நீட்டி கைகளை நீட்டிய நிலையிலோ இல்லது நீட்டிய நிலையில உங்களுடைய கைகளை சின்முத்திரை வச்சோ நேராக பார்த்தபடி நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கணும். இந்த பொசிஷன் உங்களுடைய கழுத்து முதுகு எந்த அளவுக்கு நேராக இருக்கோ, உங்களுடைய இடுப்பு பகுதி எந்த அளவுக்கு சரியான பொசிஷன்ல இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஆசனம் ரொம்ப எளிமையா வரும். இந்த ஆசனம் செய்யும் போது உங்களுடைய தொடைப்பகுதி, காஃப் மசில்ஸ் மற்றும் ஹிப் ரீஜன்ல மற்றும் குறிப்பா உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட் ரீஜன்ல கொஞ்சம் ஹெவி பெயின் கிரியேட் ஆகும். ஏன்னா மொத்த உடல் எடையும் இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பகுதி மட்டுமே தாங்கிறதுனால கொஞ்சம் வலி ஹெவியாக தான் இருக்கும். முதல் ஆரம்பத்தில் டியூரேஷன்ஸை கம்மி பண்ணி செய்யுங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இந்த ஆசனத்தை ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இந்த துலாங்குலாசனம் என்று அழைக்கக்கூடிய இந்த வைட் பிரிட்ஜ் போஸ் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய கோரக்ஷாசனம் போன்ற ஆசனங்களை ரொம்ப எளிமையாக மாற்றும். நிதானம் மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கைகளை இறக்கி உங்கள் முட்டி மேலே வைங்க. இனிமேல் நிதானமாக படிப்படியாக உங்களுடைய உடலுடைய நிலையை தளர்த்தி கொண்டு வாங்க. கால்களை நிதானமாக நீட்டி சிட்டிங் ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் 10-15 முறை எடுக்கலாம். தொடை மற்றும் காஃப் மசில்ஸ், ஹிப் ரீஜனில் இருக்கக்கூடிய வலி, குறிப்பாக உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய வலி போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 more rounds நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வைட் பிரிட்ஜ் போஸ் வேரியேஷன் 1 உங்களுக்கு எளிமையாக வர பட்சத்தில் நீங்கள் இந்த வைட் பிரிட்ஜ் போஸோட செகண்ட் வேரியேஷனாக வரக்கூடிய உங்களுடைய கைகளை முழுமையாக உயர்த்தி தலைக்கு மேலே கைகளை கூப்பிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வேரியேஷன் நீங்கள் முயற்சி செய்யலாம். இது உங்களுடைய ப்ராக்டிஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு தெரியறதுக்கும் உங்களுடைய காஃப் அண்ட் தை மசில்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹெவினஸை கிரியேட் பண்ணி அதை இன்னும் மேலும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மெமரி பவரும் இன்னும் அதிகப்படியான அளவில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், வைட் பிரிட்ஜ் போஸை தொடர்ந்து நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் செயின்ட் கோரக்ஷா போஸ். நீங்க ஏற்கனவே வைட் பிரிட்ஜ் போஸோட ஃபர்ஸ்ட் 2 வேரியேஷன்ஸை
சரியா செய்யற பட்சத்துல, ரொம்ப எளிமையா வலியின்றி வர பட்சத்துல நீங்க எந்த ஆசனத்தையும் முயற்சி செய்யலாம். இந்த ஆசனம் உங்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதிலையும் உங்களுடைய கவன சக்தியை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலை அதிகரிப்பதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்து சுட்டு பார்க்கலாம். இதனுடைய பலன்களையும் நாம நடுநடுவே பார்க்கலாம். நிதானமா உங்களுடைய 2 கால்களையும் ஒன்றாக இணைச்சு நீங்க கோரக்ஷாசனா செய்வதற்கான ரெடி பொசிஷனுக்கு வந்துருங்க. 2 பாதங்களும் ஒன்றிணைந்து இருக்கணும். நிதானமா உங்களுடைய கைகளால தரைப்பகுதியை ஊன்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய 2 முட்டி பகுதிகளும் அகலப்படுத்த முயற்சி செய்யுங்க. இதை நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யுங்க. பின்பு இந்த ஃபைனல் பொசிஷன் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய ரிஸ்ட் பாயிண்ட நீ பாயிண்ட் மேல கரெக்டா சின்முத்திரை வச்சுட்டு நேரா பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ஆசனத்துடைய இறுதி நிலையை நீங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது பாதங்கள் 2ம் நன்கு ஒட்டிய நிலையிலும் கால் விரல்கள் முழுமையாக உடலுடைய எடையை தாங்கிய நிலையிலும் இருக்கும். இந்த பொசிஷனோட கழுத்தும் முதுகும் எந்த அளவுக்கு அவர் நேரா வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது கால் பாதங்கள் இணைந்த நிலை மற்றும் உங்களுடைய இடுப்பு, முதுகு, கழுத்து பகுதிகள் அசையாத நிலை மிக முக்கியமான விஷயம். இந்த பொசிஷன்ல நீங்க இதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் பொசிஷன்ல நீங்க லாங் டியூரேஷன்ஸ் இருக்கலாம். உங்களின் நரம்பு மண்டலம், தசை மண்டலம் இவற்றை நன்கு தூண்டி பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷனை இந்த ஆசனம் நன்கு உருவாக்குகிறது. இந்த ஆசனத்தை முதல்ல நீங்க 30 செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா 2 to 3 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க முயற்சி செய்யலாம். தேவையான அளவுக்கு இந்த ஆசனத்தில் நீங்க இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா உங்களுடைய கைகளை தரையில தேவையான அளவுக்கு ஊன்றி படிப்படியா உங்களுடைய கால்களை ஒன்றாக இணைத்து சுகாசன நிலைக்கோ அல்லது அர்த்த பத்மாசன நிலைக்கோ நீங்க வந்துடலாம். ஆழ்ந்த சுவாசத்தை 5 to 10 முறை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா வலி அனைத்தும் போனதுக்கு அப்புறமா நீங்க இதே ஆசனத்தை இன்னும் 2 to 3 முறை முயற்சி செய்யலாம். அல்லது இதே ஆசனத்துல வரக்கூடிய அடுத்த வேரியேஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். கால் வலி அதிகமா இருக்கிற பட்சத்துல நீங்க சிட்டிங் ரிலாக்ஸேஷன் எடுத்துட்டும் இந்த பயிற்சியை நீங்க தொடரலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கோரக்ஷாசனத்தோட ஃபர்ஸ்ட் வேரியேஷனை எளிமையா செய்யற பட்சத்துல இந்த செகண்ட் வேரியேஷனையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பயிற்சி ஃபர்ஸ்ட் வேரியேஷனோட கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நீங்க சரியான பயிற்சியும் முறையான பயிற்சியும் செய்யும் பொழுது கண்டிப்பா இது சாத்தியமாகும். பொதுவாகவே கான்சன்ட்ரேஷன் பவர் உங்களுடைய அப்சர்வேஷன் பவருக்கு அடிப்படையா அமையுது. உங்களுடைய அப்சர்வேஷன் பவர் உங்களுடைய மெமரி பவருக்கும், உங்களுடைய மெமரி பவர் ரீகாலிங் பவருக்கும் அடிப்படையா அமையுது. ஸோ அதனால அப்சர்வேஷன் பவர், மெமரி பவர், ரீகாலிங் பவர் இந்த எல்லா பவர்ஸையுமே நீங்க அடைவதற்கு இது போன்ற பேலன்ஸ் டைப் ஆஃப் ஆசனாஸை நீங்க பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய கல்வி நிலையில நல்ல மேம்பட்ட நிலையை நீங்க அடைவீங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேலன்ஸ் டைப் ஆஃப் ஆசனாஸ் எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்களா? இதுல வரக்கூடிய கோரக்ஷாசனா, துலாங்கலாசனா போன்ற ஆசனங்கள் உங்களுடைய பேலன்ஸிங்கை இன்க்ரீஸ் பண்றதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். தொடர்ச்சியா நீங்க செய்யும் போது உங்க கல்வி நிலையில நல்ல மேம்பட்ட நிலையை அடைவீங்க. அதனால பயிற்சியை விடாம செய்யுங்க. நன்றி, வணக்கம்.